அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்னை மரியாவை இறை அடியார்களின் அரசி என்று அழைக்கிறோம். குயின் ஆஃப் காட்ஸ் சர்வன்ட்ஸ். யாரும் அடியாராக செர்வண்டாக இருக்க விரும்புவதில்லை. முதலாளிகளாக, எஜமானன்களாக, அரசர்களாகத்தான் இருக்க விரும்புவார்கள். சில பேர் தாங்களே கடவுள் என்று அறிவித்துக் கொள்வார்கள். அப்படி உலக வரலாற்றிலே இருந்த சில அரசர்கள் கூட இருக்கிறார்கள். நெப்போலியன் தான் கடவுள் என்றே நினைத்தான். அப்படி பல பேர் வரலாற்றிலே தாங்களே கடவுள் என்று சொல்லிக் கொண்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய பணியாளராக, கடவுளுடைய அடிமையாக இருப்பது என்பது மிகச் சாலச் சிறந்தது. அதனால்தான் சில பேர் நம்முடைய கிறிஸ்தவ மரபிலே அந்தோனியார் அடிமை, இயேசு அடிமை என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே கடவுளுக்கு அடியவர்களாக இருப்பது. நம்முடைய தமிழ் மரபிலே பார்த்தீர்கள் என்றால், தமிழ் பக்தர்கள் தங்களை கடவுளுடைய தொண்டர்களாக கருதினார்கள். தொண்டரடி பொடியாழ்வார் என்று ஒருவருக்கு பெயர்.
அப்படி தொண்டர்களுக்கெல்லாம் கீழ் இருக்கிற தொண்டனாக கருதுவதுதான் உண்மையான பக்தனுடைய இயல்பு. அப்படித்தான் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ மரபில் எத்தனையோ பேர் மிகச்சிறந்த கடவுளுடைய பணியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை நம்முடைய நாட்டிலிருந்து நாம் எடுக்கலாம். கல்கத்தா அன்னை தெரசா. அவர் நிறைய பேர் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறவர்களை விடவும் அதிகமாக இயேசுவை அறிவித்தவர். அதற்கு காரணம் என்ன? அவர் செய்த தொண்டு. அவர் தொழுநோயாளிகளுடைய புண்களை தொட்டு கழுவி அவர்களுக்கு மருந்து போட்டு அவர்களுக்கு சுகமான தூக்கத்தையும் குணத்தையும் பெற்றுக் கொடுத்தார். அப்பொழுது சில பேர் கேட்டிருக்கிறார்கள், எனக்கு $1000 கொடுத்தாலும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று கேட்டவர்களிடம் சொன்னவர்களிடம் அன்னை தெரசா சொன்னாராம், நானும் $1000 கொடுத்தாலும் செய்ய மாட்டேன், ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்காகத்தான் இதை செய்கிறேன் என்று சொன்னாராம். எனவே இயேசுவை அன்பு செய்தவர்கள்தான் இயேசுவினுடைய உண்மையான தொண்டர்களாக இருக்க முடியும். அவர்களால் தான் இந்த பணியை செய்ய முடியும். எனவே இந்த தொண்டர்களாக இருப்பது என்பது மிக முக்கியமானது. கடவுளுடைய தொண்டர்களாக அன்னை மரியா தன்னை கடவுளுடைய அடிமை என்று அழைத்து கொண்டார். அதை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தார். ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததிலிருந்து அவருடைய வளர்ப்பிலே, அவர் கானாவூர் திருமணத்திலே இருந்த பொழுது, அதற்கு முன்பாக சிறுவனாக கோவிலில் காணாமல் போன போது, இப்படி அனைத்து வேளைகளிலும் கடவுளுடைய பணியாளராக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உச்சபட்ச மகிழ்ச்சி எப்பொழுது இருக்கும் என்றால், நாம் கடவுளை அன்பு செய்கிற பொழுது, அவருடைய தொண்டராக, அவருடைய பணியாளராக நாம் நம்மையே புரிந்து கொள்கிற பொழுது. அன்னையைப் போல, இந்த இறை அடியார்களின் அரசியைப் போல நாமும் இறைவனுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடிய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அன்னையினுடைய முன்மாதிரியை பின்பற்றுவோம். அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே,
புகழ்ச்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது கட்டிடக்கலை நிறுவனமான சர்க்கார் ஃபவுண்டேஷனின் பங்குதாரரான திரு ஆரோக்கியராஜ் அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். மரியன்னை கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு பிடித்த நற்குணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட பார்த்தோம்னா தன்னை மறந்து பிறருக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப பிடித்த பண்பு. ரெண்டாவது, அவங்க கடவுள் மேல் வச்சிருந்த ஆழமான அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்பு. மரியன்னை கிட்ட வேண்டுதல் செய்யாதவங்க யாரும் இருக்க முடியாது. கேத்தலிக்ஸ் சரி, மற்ற மதத்து சகோதரர்கள் கூட வேண்டுதல் செஞ்சு நிறைய வேண்டுதல்களை அவரோட பரிந்துரையால பெற்று செல்றாங்க. நீங்க வேண்டுதல் செஞ்சு பெற்றுக்கொண்ட வரம் ஏதேனும் இருக்கிறதா? மாதாமாட்ட சின்ன பிள்ளைலேருந்து நான் கடவுள் அறியத்துக்கு முன்னாடி மாதம் நமக்கு தெரியும் நிறையா. ஸோ அப்படி வளர்ந்து தான் அப்புறம் அவங்க தான் இறைவார்த்தைக்கு வழி நடத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட எப்படி உறவு கொள்ள வேண்டும், பரிசுத்தோட உறவு கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்க கற்றுக் கொடுத்த வரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போ எங்களுக்கு சொன்னோன்னா ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ பிரிந்த சகோதரர்கள் எல்லாருமே மரியன்கிட்ட ஜெபிக்கிறதே தப்பு, கடவுள்கிட்ட நேராக ஜெபிக்கலாமெல்லாம் சொல்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டு வரை எல்லாரும் ஜெபிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தர் எப்போ புரொட்டஸ்டன்ட் பிரிஞ்சாலோ, அவர் பிரிஞ்ச பிற்பாடு கூட சில ஆண்டுகள் அவர் மரியன்னையுடைய ஜெபத்தை, இன்டர்செசரி ப்ரேயர் எல்லாமே அவரும் ஜெபிச்சுட்டு தான் இருந்திருக்கிறார், மார்ட்டின் லூத்தர் கூட. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்போஸ் பண்ண அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ மரியன்னைகிட்ட ஜெபிப்பதே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நாமங்க இன்னைக்கு வளர்ந்திருப்பது கடவுளோடு உறவு கொண்டு வாழ்வதற்கு மரியன்னை தான் எங்களுக்கு அடித்தளம். ஸோ மரியன்னை வழி அந்த கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சதை மாதாமா தான் எங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுதான் மிகப்பெரிய வரமாய் கொடையாய் நாங்கள் நினைக்கிறோம். ஏதோ சுகமாச்சு, பல்வழி சுகமாச்சு, இடுப்பொழி சுகமாச்சு, அற்புதம் நடந்துச்சு, அது நிறைய நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ கடவுளோடு சேர்ந்து வாழ்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதான் முக்கியத்துவம். நீங்கள் இப்போது அன்பில் சங்கமம் ஜெபக்குழுவை நடத்திட்டு வரீங்க. இந்த ஜெபக்குழுவை ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு நாங்கள் மினிஸ்ட்ரி ஆரம்பித்து. மெயினாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், அந்த விடுதலை, வளர்ச்சி, செழுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி,
இது மற்றவங்களும் பெற வேண்டும் என்கிற பரிசுத்தாவினுடைய உந்துதல். அது மாதாமிட்டிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம். தான் வயிற்றில் குழந்தை இருந்துச்சு, கடவுள் சொன்னாலும் இங்கேருந்து ஓடி போய் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்த அந்த ஒரு கரேஜெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இல்லை, அது மாதாமிட்ட தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் இதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை மற்றவங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கருத்து தான் அந்த ஊழியத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயம். பட் அது கடவுள் சித்தமாக இருக்கிறதுனால அது பல்கி பெருகுது, மிக வல்லமை உள்ளதா, கிரியை உள்ளதாக நடக்குது. பல்வேறு பங்குகளுக்கு, பல்வேறு மறைமாவட்டங்களுக்கு செல்வதற்கு என்னையும் என் மனைவியும் அபிஷேகம் செய்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப பிஸியான ஒரு கட்டிட பொறியாளர். உங்கள் வேலைக்கு, உங்கள் பணிகளுக்கு மத்தியில் ஜெபம் கூட்டம் நடத்துறதுக்கும் ஜெபம் செய்கிறதுக்கும் எப்படி நேரத்தை ஒதுக்குறீங்க? அது கடவுளை சுவைத்து பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும் பிரதர். அதை டேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நேரம் ஒரு பொருட்டே இல்லை. ஃபஸ்ட்டு டாப் ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கொடுத்துட்டு தான் போக முடியும். அதை நாங்கள் என்டியூர் பண்ணதில், நானும் என் மனைவி என்டியூர் பண்ணதுனால இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பிள்ளைங்க, மருமகன்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிக்க முடிகிறது. இன்றைக்கி ஏன் நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னாக்கா, இதை விட வேலை பெருசாக தெரியுது. எங்களுக்கு வேலை முக்கியம்தான், அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் கடவுளை ரசிப்பதும் ருசிப்பதும் அவரோடு உறவாடுவதும். அதனால் காலையில் நாங்கள் ஒரு 5:30 to 7:30 நாங்கள் மினிமம் 1.5 hours to 2 hours நாங்கள் சாலிடாக கடவுளுக்கு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் டீ டைம்லேருந்து தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பேசுவோம், பழகுவோம். எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா, மனைவியும் கடவுளை அதிகமாக நேசிக்கிறா, நானும் நேசிக்கிறோம். இந்த 2 பேருக்கு அந்த ஒரு மனதை கொடுத்தது தான் எங்களுக்கு மாபெரும் வெற்றி என்று நான் நினைக்கிறேன். ஜெபம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஜெபிக்கணும்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் முதல்ல அந்த மத்தேயு எழுதின நற்செய்தி 6:33 சொல்கிறபடி நாங்கள் எந்த லிஸ்ட்டுமே கொடுக்கறதில்ல. முன்னாடி ஒரு காலத்தில் இது வேணும் அது வேணும் கேட்டுட்டு இருந்தோம். இப்போல்லாம் எங்களுக்கு உங்களை அறிஞ்சிக்கணும்ப்பா, கடவுளை அறிஞ்சிக்கணும், கடவுளை ராஜ்யத்தை அறிஞ்சிக்கணும், இறைவார்த்தையின் பற்றி ஆழத்தை அறிஞ்சிக்கணும், அன்னை மரியாதை பற்றி நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், புனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் ராஜ்யத்தின் மேன்மைகளை புரிந்து கொண்டு அதை உலகத்துக்கு எடுத்து செல்லணும். எங்கள் ஜெபம் எல்லாமே வரங்கள், கொடைகள் பெருகணும், நாங்கள் நிறைய பேர் அன்பு செய்யணும். அப்படி தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பணம் வேணும், இந்த நோய் சுகமாகணும், இப்படிலாம் ஜெபிக்கிறதை விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக சீக்கிரட்டே எங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆழமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதான் அன்னை மரியாளுடைய ஜெபமாக நான் கருதுகிறேன். நீங்கள் ஒரு மிக சிறந்த ஆண்டவருடைய நற்செய்தி பணியை செஞ்சுட்டு வரீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது இணைய இதயங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கத்தோலிக்க திருச்சபை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் கொடுப்பது என்னன்னா, நான் சொல்வது என்னன்னா, மாதாம்மா என்ன பண்ணாங்களோ அதை செஞ்சா போதும். மரியாள் என்ன செஞ்சாங்கன்னா, இதோ உமது அடிமை, உமது விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும், தட்ஸ் ஆல். அப்போ இந்த அடிமையா நம்ம சரண்டர் பண்ண ஒருபாடு நம்மளுடைய விருப்பம் வெறுப்பு அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாமே எவ்ரிதிங் கோஸ் டு காட். அப்போ ஷீ கேவ் தி டாப் ப்ரையாரிட்டி டு காட். கடவுளுக்கு தான் மேன்மையான முதன்மையான இடத்தை அன்னை மரியாள் கொடுத்தாங்க. அதனால தான் ஷீ இஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் மறுரூபம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம செய்யணும். நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ஜெபமாலை, ஒரு ஜெபம், ஒரு பூசை ஏதோ லாஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னு இல்லாமல், எல்லாத்தை விட, கணவனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, தொழிலை விட, பணத்தை விட, பெருமையை விட, வளர்ச்சியை விட, எல்லாவற்றை காட்டிலும் கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கும் பொழுது மத்திய 6:33 படி பாக்கி எல்லாம் உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலம், அத்தனை வளர்ச்சி, ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே தானாக வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை இந்த நாளில் மரியன்னை வழியாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் கட்டிடக்கலை நிறுவனமான சர்க்கார் ஃபவுண்டேஷனின் பங்குதாரரான திரு ஆரோக்கியராஜ் அவர்களை சந்தித்தோம். அவருடைய அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு ஒரு மிகுந்த உந்து சக்தியாகவே அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
எல்லாமல்ல இறைவாம், உமது அன்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்னையும் எங்களின் அன்னையுமாகிய கன்னிமரியாவை இறை அடியார்களின் அரசியே என்று நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே உமக்கு பணிபுரிந்த இறையடியார்கள் எத்தனையோ பேர் குருக்களாகவும் லேவியர்களாகவும் மக்களை வழிநடத்துகின்றவராகவும் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கின்றவர்களாகவும் மனிதர்களை உமது பணிக்கு நீர் தேர்ந்து கொண்டீர். அவர்களைத்தான் இறையடியார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போல திருமகன் இயேசு கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து இறந்து உயிர்த்த பிற்பாடு அந்த இயேசு விட்டு சென்ற இறையாட்சி பணியிலே எத்தனையோ மனிதர்கள் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். அருள் பணியாளர் என்ற நிலையிலும் துறவியர் என்ற நிலையிலும் இன்னும் மிக அதிகமான பொதுநிலையினர் நற்செய்தியை அறிவிக்கின்ற வீரர்களாகவும் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரையும் ஆண்டவரே, நாங்கள் உமது அடியார்கள், உமது ஊழியர்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம், அழைக்கின்றோம். ஆண்டவரே, எவ்வாறு அன்னை மரியா அன்றைய இறை ஊழியர்களோடு இருந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் தங்களது நற்செய்தி பணியிலே இறையாட்சியை உருவாக்கின்ற பணியிலே துணையிருந்து அவர்களுக்கு தைரியமும் அதே சமயத்திலே ஒரு ஆன்மீக ஆற்றலையும் உந்து சக்தியும் தந்தார்களோ, அதே போல அன்னை மரியாள் எங்களுக்கும் மிகச்சிறப்பாக இந்த மே மாதத்தில் எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் அளித்து அந்த இறை பணியாளர்களாக நாங்கள் வாழ இறை அடியார்களின் அரசி எங்களுக்கு துணை புரிவாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன்.